சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசி வருகிறார். நேரலை காட்சிகள். தமிழ்நாட்டில் அதானி குழுமத்தினர் தொழில் முதலீடு குறித்து பொதுவெளியில் வரும் தவறான புகார்களுக்கு நம்முடைய மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தெளிவான விரிவான விளக்கத்தை தொடர்ந்து 2-3 முறை விளக்கியிருக்கிறார்கள். அதற்கு பிறகு தொடர்ந்து இதை பற்றி செய்தி வந்து கொண்டுதான் இருக்கிறது. அதானி நிறுவனத்துடைய முதலீடுகளை வைத்து தமிழ்நாடு அரசுக்கு களங்கம் கற்பிக்கக்கூடிய நினைக்கக்கூடியவர்களுக்கு நான் எழுப்பக்கூடிய கேள்வி என்னவென்று கேட்டால், அதானி மீது சொல்லப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் குறித்து பாராளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை அமைக்க வேண்டும், அந்த விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் இந்தியா கூட்டணி கட்சிகள் முழக்கம் எழுப்பி வருகின்றன. திமுக மீது குறை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய பாஜகவோ பாமகவோ இந்த கோரிக்கையை ஆதரிக்க தயாராக இருக்கிறதா? நாடாளுமன்றத்தில் நாங்கள் நாடாளுமன்றத்தில் வைக்கக்கூடிய கோரிக்கையை ஆதரித்து நீங்கள் இது குறித்து விளக்கி பேச தயாராக இருக்கிறீர்களா என்ற கேள்வி மாத்திரம் நான் இப்போது கேட்க விரும்புகிறேன். அதானி விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் பதிலளித்து வந்த நேரலை காட்சிகளை பார்க்கிறோம். எதிர்க்கட்சிகளினுடைய தொடர் குற்றச்சாட்டை அடுத்து தமிழ்நாடு அரசு எந்த ஒப்பந்தங்களையும் அதானி நிறுவனத்துடன் போடவில்லை என்றும், அதே நேரத்தில் அதானி மீது முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் குறித்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை நடத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை இந்தியா கூட்டணி கட்சிகள் தொடர்ந்து முன்வைத்து வரக்கூடிய நிலையில் அதே கோரிக்கையை பாஜகவும் அதிமுகவும் முன்வைக்குமா என்கிற கேள்வியை முதலமைச்சர் எழுப்பியிருக்கிறார். குறித்து நாடாளுமன்றத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஆளுங்கட்சியை பார்த்து வைத்து இது விசாரணை குழு அமைக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை ஆதரித்து பேசுவதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? இதுதான் நான் எதிர்பார்க்கக்கூடிய. வெளியில் பேசிக் கொண்டிருப்பதை அதானியோடு முதலமைச்சருக்கு தொடர்பு இருக்கிறது, அதானியை முதலமைச்சர் சந்தித்து விட்டு சென்றார் இதெல்லாம் பேசி இருக்கிறார். அதையும் பேசுவார் என்று தான் எதிர்பார்த்தேன். பேசவில்லை. என்ன காரணம் என்று தெரியவில்லை. ஒருவேளை உண்மை தெரிந்து விட்டது அவர்களுக்கும் என்பது காரணத்தினால் விட்டுவிட்டிருப்பார் என்று நான் கருதுகிறேன். தமிழ்நாட்டில் அதானி குழுமத்தினர் தொழில் முதலீடு குறித்து பொதுவெளியில் வரும் தவறான புகார்களுக்கு நம்முடைய மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தெளிவான விரிவான விளக்கம் நான் எழுதிய விளக்கத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நான் அந்த விளக்கத்தை சொல்லுகிற நேரத்தில் நான் வைத்த கோரிக்கை நீங்கள் ஆதரிக்க வேண்டும். பாராளுமன்றத்தில் பாமகவும் பாஜகவும் இருக்கிறது, எனவே ஆதரிக்க வேண்டும். அதற்கு பதில் சொல்ல மாட்டேங்கிற நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு இந்தியா கூட்டணி கட்சிகள் கோரிக்கை விடுத்து வரக்கூடிய நிலையில் அந்த கோரிக்கையை பாஜக பாமக ஆதரிக்குமா என்கிற கேள்வியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டப்பேரவையில் எழுப்பியிருக்கிறார். தமிழக அரசுக்கும் அதானி நிறுவனத்திற்குமான தொடர்பு மற்றும் முதலமைச்சருடனான சந்திப்பு குறித்து பொதுவெளியில் பரப்பப்படும் தகவல்களுக்கு ஏற்கனவே அமைச்சர் செந்தில் பாலாஜி பதிலளித்து விட்டதாகவும், அதே நேரத்தில் அதானி மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு நாடாளுமன்றத்தில் தொடர்ச்சியாக இந்தியா கூட்டணி கட்சிகள் கோரிக்கை விடுத்து வருவதாகவும், அந்த கோரிக்கைக்கு ஆதரவாக பாஜக பாமக கட்சிகள் நிற்குமா என்கிற கேள்வியையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டப்பேரவையில் எழுப்பியிருக்கிறார். அவர் பதிவு செய்த வெளியில் பேசிக் கொண்டிருப்பதை அதானியோடு முதலமைச்சருக்கு தொடர்பு இருக்கிறது, அதானியை முதலமைச்சர் சந்தித்து விட்டு சென்றார் இதெல்லாம் பேசி இருக்கிறார். அதையும் பேசுவார் என்று தான் எதிர்பார்த்தேன். பேசவில்லை. என்ன காரணம் என்று தெரியவில்லை. ஒருவேளை உண்மை தெரிந்து விட்டது அவர்களுக்கும் என்பது காரணத்தினால் விட்டுவிட்டிருப்பார் என்று நான் கருதுகிறேன். தமிழ்நாட்டில் அதானி குழுமத்தினர் தொழில் முதலீடு குறித்து பொதுவெளியில் வரும் தவறான புகார்களுக்கு நம்முடைய மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தெளிவான விரிவான விளக்கத்தை தொடர்ந்து 2-3 முறை விளக்கியிருக்கிறார்கள். அதற்கு பிறகு தொடர்ந்து இதை பற்றி செய்தி வந்து கொண்டுதான் இருக்கிறது. அதானி நிறுவனத்துடைய முதலீடுகளை வைத்து தமிழ்நாடு அரசுக்கு களங்கம் கற்பிக்கக்கூடிய நினைக்கக்கூடியவர்களுக்கு நான் எழுப்பக்கூடிய கேள்வி என்னவென்று கேட்டால், அதானி மீது
சொல்லப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் குறித்து பாராளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை அமைக்க வேண்டும், அந்த விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் இந்தியா கூட்டணி கட்சிகள் முழக்கம் எழுப்பி வருகின்றன. திமுக மீது குறை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய பாஜகவோ பாமகவோ இந்த கோரிக்கையை ஆதரிக்க தயாராக இருக்கிறதா? நாடாளுமன்றத்தில் நாங்கள் நாடாளுமன்றத்தில் வைக்கக்கூடிய கோரிக்கையை ஆதரித்து நீங்கள் இது குறித்து விளக்கி பேச தயாராக இருக்கிறீர்களா என்ற கேள்வி மாத்திரம் நான் இப்போது கேட்க விரும்புகிறேன். இந்த அவையில் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். விவரங்களை பதிவு செய்யலாம். அளவில் இன்று தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்திற்கு பிறகு நேரமில்லா நேரத்தில் பல்வேறு கட்சி உறுப்பினர்கள் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்து பேசினார்கள். அப்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அதானி சந்திப்பு விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் சட்டப்பேரவையில் ஒரு விளக்கம் அளித்தார். குறிப்பாக அதானியை நான் பார்க்கவும் இல்லை, அவர் என்னை சந்திக்கவும் இல்லை என திட்டவட்டமாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்றைக்கு சட்டப்பேரவையில் அறிவித்திருக்கிறார். மேலும் இது தொடர்பாக பாமக தலைவர்கள் தொடர்ச்சியாக இது தொடர்பான அறிக்கையை கொடுத்துக் கொண்டிருக்கிறாங்க. அதுக்கான விளக்கத்தையும் அளிப்பதாகவும் முதலமைச்சர் பேரவையில் தெரிவித்தார். அதானியை தான் சந்திக்கவும் இல்லை என அவர் திட்டவட்டமாக தெரிவித்த நிலையில அதானி மீதான நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு பாமகவுடைய நிலைப்பாடு என்ன, பாமக அதை ஆதரிக்குமா எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக அதானி குழுமத்தினுடைய முதலீடுகள் தொடர்பாக ஏற்கனவே மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி ஒரு விளக்கத்தை அளித்திருக்கிறார். இருப்பினும் தொடர்ச்சியாக பாமக மற்றும் பாஜக தொடர்ச்சியாக என் மீது குற்றச்சாட்டை முன்வைத்து வருவதாகவும், ஆனால் இந்த நிலையில இந்த விளக்கத்தை அளிப்பதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டு பேசினார். இதுல மிக முக்கியமாக தமிழ்நாட்டில் அதானி நிறுவன முதலீடு குறித்து தவறான தகவல்கள் பரப்பப்பட்டு வருவதாகவும், அதானி நிறுவனத்துடன் எந்த ஒப்பந்தமும் தமிழக அரசு போடவில்லை எனவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அதை விளக்கமாக தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த முதலீடுகள், இந்த தமிழ்நாட்டில் அதானி நிறுவன முதலீடுகள் குறித்து தொடர்ச்சியாக பாஜக மற்றும் பாமகவினர் தவறான தகவல்களை பரப்ப வருவதாகவும் அவர் குறிப்பிட்டு பேசுகிறார். இந்த நிலையில நாடாளுமன்றத்தில் இந்த அதானி விவகாரம் தொடர்பான ஒரு கூட்டுக்குழு விசாரணைக்கு பாஜக மற்றும் பாமக ஆதரிக்குமா, அதனுடைய நிலைப்பாடு, உங்களுடைய நிலைப்பாடு என்ன என்றும் முதலமைச்சர் பாமகவிற்கு ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். அந்த அடிப்படையில் இன்றைக்கு அதானி விவகாரத்தை பொறுத்தவரை அதானி என்னை சந்திக்கவும் இல்லை, நான் அவரை பார்க்கவும் இல்லை எனவும் திட்டவட்டமாக அவர் மறுத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.